இங்கே வயரிங் வேலை செய்யணும். முன்னாடி லெஃப்ட்டு, டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா கிளச்சை பிடிச்சி பிரேக் பிடிச்சி திருப்புங்க, மாதிரி திருப்புங்க. இப்போ நீ கண்டென்ட் உங்களுதாயிரும். கடைசி போய் ரைட்டு, அடிச்சுக்கோங்க. அவன் ஏற்றிடுவானா இல்லையான்னு கொஞ்சம் உட்காந்து பார்க்குது. ஆமாம், இல்லைடா நான் ஏற்றிடுவேன் நீ சொல்லிட்டேன், அது எனக்கு மட்டும் கேட்டுச்சு. பெட்ரோல் மெயின்டைன் பண்ணுங்க தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நிறுத்திக்க இவ்வளோ தூரம் அதை நிறுத்தக்கூடாது. அங்கே நிறுத்திக்க, அங்கே ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சு. பிடிச்சிக்கோ, கிளச் பிரேக் நீயே பிடிச்சிக்கோ. இப்போ அங்கே வண்டி வருதுன்னா நீ இங்கே ஸ்லோ பண்ணால் தான் அந்த வண்டி கிராஸ் ஆகும்போது இப்போ நீங்கள் ரைட்டில் ஏறி போகும், ஃபஸ்ட்டு கீர் போட்டு போ, பணம் விடு. வண்டி ரைட்டில் போகுதா? பட் இங்கே வந்து நிறுத்தினா உங்களால் ரைட்டில் போக முடியுமா? போக முடியாது. இப்போ நம்ம அவ்வளோ தூரம் யோசிக்கணுமா இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? அந்த டூ வீலர் குறுக்க வந்துச்சு, நீங்கள் நேராக வந்து இங்கே நிறுத்துற, அங்கே நிறுத்த நம்மளால் திரும்ப முடியாது. மறுபடியும் நமக்கு பின்னால் இன்னொரு ரைட்டில் போகணும். நமக்கு பின்னால் இன்னொரு கார்காரங்க வந்துட்டாங்கன்னா சுத்தமாக முடிஞ்சுது. அப்புறம் நீ ரிவல்ஸ் போய் அவங்க ரிவல்ஸ் போய் போகலாம். சிரமப்படணும். கரெக்டாக அவ்வளோ எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடி அவ்வளோதான். எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடி டக்குனு எக்ஸைட் 3வது கீர் 4வது கீர் போடுங்க. 1 2 போகலாம். 3வது கீர் கண்ணா போகலாம். லெஃப்ட் வண்டிக்கு லெஃப்ட் போட்டு பிரேக் யூஸ் பண்ணுங்கண்ணா. என்ன விண்டிஸ் எல்லாம் எங்கே போய் திருப்புற? இன்னைக்கு இதான்டா கண்டென்ட் போடுறான். திரும்ப ஸ்டடி பண்ணிக்க. இவாட்டி பிரேக் யூஸ் பண்ணாமல் கிருக்குன்னு இப்போ எங்கே போய் எங்கே வருது வச்சியா வண்டி தெரியுதா? இப்போ கிளச் இருக்குது, பிரேக் இருக்குது, பிடிச்சிட்டானே திருப்பணும். ஏங்கண்ணா அதுக்கு மேலே பிரேக்கு கால் தான் வச்சேன், அது அமுக்க. சும்மா கால் வைக்கிறது தானே வச்சுருக்காங்க. சும்மா காலை வச்சுக்கிறது தான் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் வச்சுருக்காங்க. இல்லை யூஸ் பண்ண தாங்க அவனுக்கு கிடச்சி. ஜாய்கீர் போடலாங்கண்ணா, போடு பார்த்துக்கலாம். போடு தங்க வந்துட்டுருக்கேன். டக்குன்னு 2வது கீர் பிரேக் யூஸ் பண்ணு. நேரம் போ, நேரம் நான் ரைட்டுன்னா சொல்லியிருப்பேன்ல. போகலாம். புஸ்காரை பார்க்காது, நீ 3வது கீர் போட்டு போ. மறுபடியும் அங்கே போய் நம்ம நிறுத்திட்டு கூட அவர் போய்கிட்டு பிரச்சனை இல்லை. 3வது கீர் கண்ணா போகலாம்.
நாளைக்கு வரமாட்டேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன பண்ணுறேன், அதுக்கு தான் நான் முதல்லே சொன்னேன், தங்கம் லைசன்ஸ் போடும்போது ஒரு 15 நாள் முன்னால் வந்து ஓட்டிக்கலாம்டான்னு. நீங்கள் தான் 2 பேருமே கேட்க மாட்டேன்றீங்க. நான் என்ன பண்ணுறது? இல்லை நான் அந்த 5 நாளில் கரெக்ட் பண்ணிடுவேன். இப்போ ஓரளவு கரெக்ட் பண்ணிட்டேன்னா 5 நாளில் நான் என்னால் முடிஞ்ச அளவு எஃபர்ட் போட்டு கரெக்ட் பண்ணிடுவேன். ரைட். நீ அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் போதும், பார்த்துக்கலாம். மட்டை கிளப்பி நான் இப்படி பார்த்துக்கலாம். நீ இவ்வளோ தூரம் மேலே வந்து தெரியுதா? ஏன் கண்ணா ஒன்றுமே தெரியாமல் இருந்தது, இப்போ எவ்வளோ பரவாயில்ல. இப்போ ஒரு கார் கொடுத்தா ஒரு ஓட்டி அந்த கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அதுதான் அதுக்கு தாண்டா நான் இவ்வளோ பாடுபட்டு இருக்கேன். அடிச்சுக்கோ. போட்டுக்கணும் கண்ணா. போட்டுருக்கணும். உங்கள் பெரிய போடலையே கண்ணா. அது ஸ்லோவாக இது. சரி, தப்பு இல்லை. நான் போட்டுருக்கு 5ஆம் கியர் போட்டு அங்கே போய் ஏதாச்சும் பரவாயில்ல, அங்கே போய் பார்த்துக்கலாம். நான் பேசிக் கண்டிஷனில் இருக்கேண்ணா. பார்த்துக்கலாம். நம்ம இப்போ போட்டு போனால் தானே இது இவ்வளோ தானே மெயின் சீட் வரும். ஆமாம். இதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் 5ஆம் கியர் போடாமல் இருந்தோமா? என்னடா டே அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. ஒரு கியர் டவுன் பண்ணு, 3ஆம் கியர் போட்டு போ. ஸ்பீடு பிரேக்கில் இல்லை போடலாம். ஸ்பீடு பிரேக்குனே நினச்சினா அப்படிங்கிறீங்க. ஏன்னா அப்படி தானே? ஏய் ஆமாம், நான் அப்படி தான் நினச்சேன். போடு 3ஆம் கியர். நம்ம ரோட்லேயே திருப்பணும். பிரேக் பிடிச்சி கிளச்சை பிடிச்சி திருப்பி நம்ம ரோட்லேயே திரும்புது. அழகாக திரும்பிடுச்சுல. நம்ம பிரேக்கையும் கிளச்சையும் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணால் தான் அதுக்காக திரும்பணும். நம்ம ஏதோ ஒன்றை மிஸ் பண்ணாலும் வண்டி நம்ம சொல்கிறத கேட்காது. பிரேக் ஓரளவுக்கு கரெக்டாக தானே பிடிச்சிட்டு இருந்தேன். கிளச் அழகாக தானே பிடிச்சிட்டு இருக்கேன். வருதா பிரேக் லைட்டாக பிடி, கிளச்சை ஃபுல்லாக பிடி. செகண்ட் கியர் போட்டுக்கோ. பிரேக் பிடி கண்ணா. செகண்ட் கியர் போட்டுக்கோ. முன்னாடி கால் எடுத்துட்டு மித ஆஃப் ஆகிடுச்சு. இல்லை ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம அந்த பிரேக்கை பிடிச்சின்னு சொன்னோடனே பிரேக்கை பிடிச்சிட்டேன் நறுக்குன்னு. அப்புறம் மாதிரி நியூட்ரல் பண்ணிக்கோ. ஸ்டார்ட் பண்ணிக்கோ. போகலாம். தப்பெல்லாம் இல்லை கண்ணா. சரி போகலாம். அது கொஞ்சம் திருத்திக்கிறேன். 2ஆவது நான் அங்கே போய் போட்டுருக்கேன். இதெல்லாம் கிடையாது. 2ஆவது 20 போயிடுச்சுல்ல. அங்கே வந்து போட்டுக்கிறேன்னா இது அங்கே வந்து போட்டுக்கிறேன். இது முடிஞ்சு அப்படிலாம் கிடையாது. 3ஆவது விழுந்துச்சா? வண்டி போகுதா? போடணும் கண்ணா. மட்டும் இங்கே வந்து 2ஆவது கீர் போட்டு நம்ம அளவாக சேஃப்டியாக போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. மட்டும் அங்கே மெயின் ரோட்டில் போய் நிறுத்திட்டு மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டுக்கோ. பிரேக் யூஸ் பண்ணு, கால் எடுத்துக்கோ, அவ்வளோதான். மறுபடியும் இங்கே போய் நிறுத்திக்க தப்பு இல்லை. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் நிறுத்திக்க தப்பு இல்லை. வெடுக்குன்னு போகக்கூடாது, ஃபஸ்ட் கீர் போடு. யாரோ ஒருத்தர் ஸ்பீடாக வந்தாலும் என்ன பண்ணுவ நீ? போகலாம். ஃபுல்லாக திருப்பு. நம்ம ரோடு எங்கே இருக்குது? நான் பிரேக் பிடிக்கிறது தெரியுதா? மாற்றி திருப்பு. பட் இப்போ தான் உட்காந்து பிரேக்குக்கு வந்துச்சு தெரியுமா? நம்ம ரோடு இங்கே தான் இருக்குது. அதை தாண்டி திருப்பக்கூடாது. இதுக்காக தான் நான் உன்னை அங்கேயே நிறுத்தினேன். போகலாம். நான் அங்கேயே நிறுத்துன்னு சொன்னது காரணம் அதுதான். போகலாம். நான் தான் இங்கே போட்டுருக்கணும். அவர் தெய்வம். அவர் வாட்டி ஏஸ் பண்ணார், இண்டிகேட்டர் போட்டால் திருப்பி போயிட்டே இருக்கிறாரு. அவங்கள மாதிரி நம்ம போகக்கூடாதுக்குண்ணா. போகலாம். 3ஆவது கீர் போடு. நம்ம
நம்ம பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்ம ஒருத்தவங்க பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். டக்குனு கிளச்சை பிடிக்க கீர் போட பார்த்துட்டு டக்குனு கிளச்சை பிடிச்சிட்டீங்க அப்படிதான். ஆறு அமுத்தி முடியும். இப்போ என்னெல்லாம் வச்சுருக்கோம், எங்கெங்கெல்லாம் போகலாண்ணா? எங்கேயும் போக முடியாது. ஏங்கண்ணா நம்ம எல்லாரும் போட்டோம்டா, நம்ம எங்கே வேணால் போகலாம். யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்பாத, சரியா? சும்மா திருப்பூர் சிட்டிக்குள்ள ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போய்க்கலாம், அவ்வளோதான். 4 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் சொன்னாங்க. யார் சொன்னாங்க? யாரோ ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு போலீஸ்கார் பிடிச்சாங்கன்னா அவங்கள்ட்ட அதை எல்லாரும் காட்ட சொல்ல செருப்புலேயே அடிப்பாங்க. பட் நம்ம எத்தனை கீர் போட்டுருக்கோம்னா 5 நம்ம என்ன வேணாலும் பேசலாங்கண்ணா, நம்ம வேலை நம்ம கரெக்டாக இருக்கணும்லக்கண்ணா. புரியலக்கண்ணா. 5 கீர் போடணுமான்னு தோணுது. ஏன் போடணுமான்னு தோணுதுன்னா நம்ம வண்டி நீட்டாக தானே போயிட்டு இருக்கு. ஏன்னா 5வது கீர் போட்டுங்கிறியா? 5வது கீர் கழட்டி வச்சலாமா? அதெல்லாம் 5வது கீருக்கு வண்டி நீட்டாக தானே போயிட்டு இருக்கு. இல்லை 5வது கீர் போட்டால் சீக்கிரம் அந்த இடம் வந்துடணும் அப்படிங்கிறியா? இல்லை அப்படி இல்லைண்ணா, 5 கீர்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக போகுது. இல்லை அப்படிலாம் இல்லை. இப்போ 5வது காட்டுது இல்லை, 50 தாண்டிட்டோம்ல நம்ம. இப்போ நல்லா தானே ஓட்டுறேன், தாராளம். ஒரே இடத்துல முதலத்துக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்லக்கண்ணா. ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் இன்னும் கொஞ்சம் வேணும். ஆமாம், அது வந்துடும். ரிப்பீட்டாக மறுக்க ஓட்டிகிட்டே தான் வந்துடும். என்ன ஒரு ஹைலைட்னா, நீ கிளச்சிலேருந்து கால் வச்சுக்கிட்டே இருக்க சூப்பராக, அந்த காலை மடக்காமே வச்சுருக்க, தெரியுதா? பட் நீ கிளச்சை பிடிக்கல, சும்மா மேலே வச்சுருக்க, தெரிஞ்சுதா? பட் அப்படியே வைக்க வேணாம், எடுத்துருக்கண்ணா. கால் எடுத்து ஒரு நிமிஷம். இல்லை, கால் எடுத்துரு. கிளச்சில் கால் எடுத்துருக்கண்ணா. இப்படியே எக்ஸைட் கொடு, போதுன்னு பார்க்கலாம். போகுதில்ல, நமக்கு எங்கே தேவையோ அப்போ அந்த காலை கொண்டாந்து டக்குன்னு வச்சுக்கணும். இப்போ இங்கே தேவையா வச்சுக்க பார்க்கலாம். ஃபுல்லாக அமுத்தி பிடிக்கும் பிரேக். நேராக போய் சுற்றி வந்து கழுத்து, நேராக போய் சுற்றி வந்துடலாம். நம்ம நிறுத்திக்கலாம், அவன் போய் நேராக சுற்றி வரணும். நியூட்ரல் பண்ணிடுங்க, ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க, வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. சும்மா இப்போ ஏதோ ஒரு கீர் போட்டு விட்டுருங்க. அப்படி பின்னால் போயிருங்க. செப்பலாங்க என்னால் ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா?
கொட்டைக்குள்ள போதும். கீர் என்ன பண்ணுவீங்க? இன்னும் குறைக்கல நீ 4 3 போட்டு கீர் விழுகலடா டே தங்க. கீர் விழுக்கு முன்னாடி கிளச்சு வந்து கால் எடுத்து கீர் விழுகாது. கிளச்சை பிடிச்சிட்டு போகுதுண்ணா. இதுதான் ஒரு ரோடு பேஸ் பண்ணிட்டு மிரரில் யூஸ் பண்ணி தான் எடுத்து மிரரில் பார்த்துட்டு தான் இவரை தாண்டி அந்த லெஃப்ட் எப்படி எப்படி போகிற முடியும் இங்கே ஆனால் புரியல அவ்வளோதான் அப்படி ஸ்லோ பண்ணணும். கிளச்சை பிடிச்சி பிரேக் பிடிச்சிருக்கணும். டக்குன்னு பிடிச்சிங்கன்னா ஆஃப் ஆயிடும். அண்ணா முன்னால் சரி அது கரெக்டா இன்னைக்கு டைலாக் சொல்லுங்க. என்ன டைலாக் தாங்க? சொல்கிறா மறந்துட்டேன். இந்த இது இவன் எனக்கு தேவையில்லண்ணா. இங்கே இறக்கிட்டு வேற